உலகம் ஃபுல்லாவே அமானுஷ்யமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் கேமரால மட்டும் ரெக்கார்ட் ஆலைனா நம்ம நம்பி இருக்கவே மாட்டோம். அப்படி கேமரால ரெக்கார்டான சில அமானுஷ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சைனால ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கிற ஒரு லேடி ரொம்ப நாளா எந்த போன் காலுக்குமே ஆன்சர் பண்ணாததால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த லேடியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றாங்க. வீடு உள்பக்கமா லாக்கா இருக்கவே வேற வழி இல்லாம கதவை உடைச்சு உள்ள வராங்க. வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல அந்த லேடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பாத்ரூம்ல இருந்து பேட் ஸ்மெல் வர்றதையும் அவங்க கவனிக்கிறாங்க. பாத்ரூம்ல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போற அவங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வர ட்ரை பண்றாங்க. அப்பதான் இந்த பயங்கரமான விஷயம் நடந்தது. அடுத்தடுத்து நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால ரொம்பவே பயந்து போறவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வர்றாங்க. இந்த கிரீப்பியான வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டாஸ் கான்ஸ்டன்டினோங்கிற இந்த யூடியூபர் டிராவலிங் சம்பந்தமான வீடியோஸ் தவிர வேற எந்த வீடியோஸும் அவரோட யூடியூப் சேனல்ல போட்டதே இல்லை. அவர் ரீசெண்டா கொலம்பியால இருக்கிற கோஸ்ட் டவுன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு. இந்த இடத்துல 1970s ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு நடந்ததாகவும் அப்போ உமைராங்கிற ஒரு சின்ன பொண்ணு அந்த இடிபாடுகளில் சிக்கி ரொம்ப நேரம் உயிருக்கு போராடி கடைசியில காப்பாற்ற முடியாம இறந்து போயிட்டதாகவும் இப்பவும் அந்த பொண்ணோட ஆன்மா அந்த இடத்த சுத்திக்கிட்டு இருக்கணும் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த டவுனுக்கு போற ஸ்டேஸ் கேஷுவலா வீடியோ ரெக்கார்ட் பண்ண அதுல அவருக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் ரெக்கார்ட் ஆயிருந்தது. Lo que vimos al inicial del video con Omaira, la gente que estuvo allá ahora está aquí en el cementerio. Es como muchas personas que vienen a este lugar, a Armero, hacen un recorrido de todos los puntos como importantes, ¿cierto? De todos los puntos como importantes, ¿cierto? De todos los puntos como importantes, ¿cierto? நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? அவர் செல்ஃபி வீடியோல அந்த இடத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போறத பார்க்க முடியுது. இந்த வீடியோ உமைரா இறந்து போன அதே இடத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்டதால இந்த அமானுஷ்யமான உருவம் உமைராவோட ஆன்மாவா இருக்கலாம்னு இந்த வீடியோவை பார்த்தவங்க சொல்லியிருந்தாங்க.
இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ வியட்நாமில் ஒரு வீட்டுக்கு வெளியே செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணவர் நைட்டெல்லாம் நாய் குலைச்சிக்கிட்டே இருந்ததாகவும் அதுக்கான காரணம் என்னன்னு மறுநாள் காலையில் சிசிடிவியை செக் பண்ணப்போ அதில் ரெக்கார்டாக இருந்த இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்து பயத்தில் உறைஞ்சு போயிட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. பார்க்கறதுக்கு கருப்பு முடியோட வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த ரோட்ல அங்கேயும் இங்கேயும் தெரியறதும் மறையறதுமா இருக்கு. அந்த பக்கமா சைக்கிள்ல வர ஒருத்தர் இந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து பயத்துல மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. இந்த வீடியோவில் நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள் பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிரேசில்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒருத்தர் நைட் டைம்ல கடல்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒளிர்ற கண்களோட பார்க்கவே ரொம்ப கிரீப்பியா இருக்கிற ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அவரை துரத்த ஆரம்பிக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போட்டை வேகமா ஓட்டியும் அது விடாம ரொம்ப தூரத்துக்கு அவரை ஃபாலோ பண்ணிட்டு வருது. வேகமாக துரத்திட்டு வர்ற அந்த வித்தியாசமான கிரியேச்சர்ட்ட இருந்து அவர் ரொம்ப நேரமாக தான் எஸ்கேப் ஆகியிருந்தாரு. ஒளிர்ற கண்களோட இருக்கிற அந்த வித்தியாசமான அனிமலை மனுஷங்க கண்ணுக்கு இதுவரைக்கும் தென்படாத ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சராக இருக்கலாம்னு சில பேர் சொன்னாலும் பல பேர் அது கடலில் வாழக்கூடிய சீல் மாதிரியான ஏதாச்சும் ஒரு அனிமலாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. மொராக்கன் அட்வென்ச்சரருங்கிற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் ஒரு யூடியூபர் தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படுற ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நைட் டைமில் தனியாக போகிறாரு. ஒவ்வொரு ரூமாக அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த பில்டிங்க்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கிறத பார்க்குறாரு. اثبت حضورك يا لا تشكلية في المراية. بالله من الشيطان الرجيم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء يعلم ما في السماء والسميع العليم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بكلمات الله التامات من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء. அந்த கண்ணாடியை எடுத்து அவர் பார்த்தப்போ அவருக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான முகம் தெரியறத பார்த்து அரண்டு போறாரு. அவர் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அந்த ரூம்ல அவரை தவிர வேற யாருமே இல்லை.
இந்த கிரீப்பியான இன்சிடென்ட்டால ரொம்பவே பயந்து போற அவரு உடனே அந்த பில்டிங்கை விட்டு ஓடி வந்துடுறாரு. Totoo nga kaya ang kanyang mga nakuhanan sa bidyong ito? Haunted nga kaya ang abandonadong lugar na ito? Ito na nga kaya ang sinasabing Jin na gumagala sa lugar na ito? Kayo, ano sa palagay nyo? நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.